ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. சாய்ராவ் நியூமராலஜி சேனல் வியூவர்ஸ்க்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். தமிழ் மாத ராசி பலன்கள், ஆடி மாதத்திற்கு உண்டான தமிழ் மாத ராசி பலன்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த தமிழ் மாத ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆடி மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை இப்போ பார்க்க போகிறோம். ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஜூலை 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் ஆடி மாதம் இருக்கு. இதில் ஆடி மாதத்தில் குரு செவ்வாய் ரிஷப ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. கடகராசியில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு இருக்காரு. இதுதான் இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்துல சந்திரன் தன் பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாருன்னா விருச்சிக ராசியிலிருந்து துவக்கிறாரு. அதாவது விருச்சிக ராசிங்கிறது காலபுருஷ தத்துவ ராசியான காலபுருஷ லக்னம்னு சொல்லக்கூடிய மேஷ லக்னத்துக்கு 8ஆம் இடத்திலிருந்து தன் பயணத்தை சந்திரன் துவக்கிறாரு, தன்னுடைய நீச்ச ஸ்தானத்திலிருந்து. ஆனா குருவின் பார்வையில் இருக்கிறதுனால நீச்ச பங்க பலனை அடைகிறார். குரு மங்கள யோகம், சந்திர மங்கள யோகம் மற்றும் கஜகேசரி யோகம் இருக்கிறதுனால சந்திரன் நீச்ச பங்க பலனை அடைகிறார். இந்த மாதத்தில் ஆடி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, ஆடி மாதம் 3ஆம் தேதி ஜூலை 19ஆம் தேதி அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் ஆடி மாதம் 15ஆம் தேதி ஜூலை 31ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாத கடைசியான ஆடி மாதத்தினுடைய கடைசி நாளான ஆடி 31 ஆகஸ்ட் 16 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரவு 7:42 அதாவது ஆடி மாதத்தினுடைய கடைசி நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இரவு 7:42 சூரியன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ஆடி மாதத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா, பித்ருக்காரகன்னு சொல்லக்கூடிய சூரியன் தென் திசை நோக்கிய பயணத்தை துவக்கக்கூடிய நாளாக ஆடி 1ஆம் தேதி இருக்க போறது. அதனாலதான் ஆடி மாத பிறப்புங்கிறது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம். அதாவது சூரியன் பூமி கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருக்கிறதுனால நம்ம பார்க்கறதுக்கு சூரியன் வடக்கு நோக்கி போறாரு, அதுக்கப்புறம் தெற்கு நோக்கி போறாரு, அதுக்கப்புறம் வடக்கு நோக்கி போறாருன்னு இந்த மாதிரி ஒரு டிராவல் இருக்கும். அது இந்த மாதம் வடக்கு நோக்கி போன சூரியன் ஒரு குறிப்பிட்ட நாள்ல அதுக்கு மேல வடக்கு நோக்கி போகாம நின்றுடுவாரு. ஒரு குறிப்பிட்ட நாள்ல தெற்கு நோக்கி நகர துவங்கார். அந்த தெற்கு நோக்கி நகர துவங்கும் நாள் தான் ஆடி மாத பிறப்பு, தட்சிணாயன புண்ணிய காலம். இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நிகழ்வுகள் தரக்கூடிய நாட்கள், அதாவது விசேஷமான நாட்கள். இந்த ஆடி மாதத்துல முதல் 3 நாட்கள், ஆடி 1, ஆடி 2, ஆடி 3, இந்த 3 நாட்கள் நம்ம மனிதர்கள் நதிகளில் குளிக்க கூடாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, எப்படி பெண்களுக்கு மாதம் 3 நாட்கள் அந்த விலக்கு ஏற்படுகின்றதோ, அதுபோல நதிகளுக்கும் அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் 3 நாட்கள் நதி ரஜஸ்வலா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3 நாட்கள் ஆடி 1, 2, 3 ஆகிய நாட்கள் அந்த ஆறுகள் நதிகள் தங்களை சுத்தப்படுத்திக்க கூடிய நாட்கள். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கெல்லாம் நிறையா வேண்டாத விஷயங்கள்லாம் அதில் நிறைய அடிச்சுட்டு வரும். அன்னைக்கு சர்வ ஏகாதசி. அதுக்கப்புறம் அன்னைக்கும் அதே ஆடி 1ஆம் தேதி கோ பத்ம விரதம். அதாவது கோ பத்ம விரதம்ங்கிறது பசுக்களுக்கு உண்டான பசுக்களை பிரார்த்தனை செய்து விரதம் இருப்பது. அதே சமயம் அடுத்த நாள் ஆடி 2ஆம் தேதி சாதுர்மாசிய விரதம் ஆரம்பம். சன்னியாசிகளுக்கும் மனிதர்களுக்கும், மனிதனாக பிறந்த அனைவருமே இந்த சாதுர்மாசிய விரதத்தை அனுஷ்டிப்பது நல்லது. இப்ப சன்னியாசிகள் மட்டும்தான் அனுஷ்டிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துலயே ஒரு 4 மாசத்துக்கு இருப்பாங்க. இந்த மழை காலத்துல ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த மான்சூன்னு சொல்லக்கூடிய காலத்துல சின்ன சின்ன உயிரினங்கள்லாம், புழு பூச்சி நத்தை போன்ற உயிரினங்கள்லாம் தங்களுடைய வாழ்வை செம்மைப்படுத்திக்கிறதுக்கும் தங்களுடைய இருப்பிடத்தை மாத்திக்கிறதுக்கும் அந்த காலகட்டத்தில் வெளியில வருவாங்க. அவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சாதுர்மாசிய விரதம். இந்த சாதுர்மாசிய விரதத்துல என்ன விசேஷம்னா, அந்த
இருக்கிற எல்லா சன்னியாசிகளுக்கும் தலைவரான வியாசரை அனுஷ்டிப்பது பூஜிப்பது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும். பௌர்ணமி பூஜை ஆடி மாதம் 4ஆம் தேதி, ஜூலை 20ஆம் தேதி பௌர்ணமி பூஜை கோகிலா விரதம். ஜூலை 21 ஆடி 5 ஞாயிற்றுக்கிழமை வியாச பூஜை. அன்னைக்கு பிரம்ம குரு பூர்ணிமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை ஜூலை 29 ஆடி 13ஆம் தேதி அன்னைக்கு ஆடி கிருத்திகை. அதுக்கு அடுத்தது ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 4ஆம் தேதி. ஆகஸ்ட் 4ங்கிறது ஆடி 19ஆம் தேதி அன்னைக்கு ஆடி அமாவாசை. அன்னைக்கு ஆடி அமாவாசை அன்னைக்கு தந்தை இல்லாதவர்கள் அனைவருமே பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்விக்க வேண்டும். தர்ப்பணத்தை கொடுக்கறது உங்க முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்று, இது எப்படின்னா இங்க முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்று உங்களுடைய வழித்தோன்றல்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கறது தான் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடிய பித்ருக்களுக்கு உண்டான தர்ப்பணம். அன்னைக்கு அதை பண்றதுனால உங்க முன்னோர்களின் ஆசையை பெறுவதன் மூலமாக உங்களுடைய வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 22ஆம் நாள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடிப்பூரம், ஆண்டாளுக்கு உகந்த நட்சத்திர நாள். அன்னைக்கு ஆண்டாள் பூமியில ஜனித்த நாள். அதனால ஆடிப்பூரம் அன்னைக்கு கொண்டாடுறோம். இந்த மாச கடைசி ஆடி மாதம் 31 ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்னைக்கு வரலட்சுமி விரதம். அன்னைக்கு சர்வ ஏகாதசியும் கூட. வரலட்சுமி விரதம் பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களின் ஆயுளை நீட்டிக்கிறதுக்காக செய்யக்கூடிய விரதம் வரலட்சுமி விரதம். அன்னைக்கு மகாலட்சுமியை வழிபடுவதும் உங்களுடைய குடும்பத்துல சுபிக்ஷத்தை உருவாக்குவதற்குண்டான வழிபாடாக கருதப்படுகின்றது. இதுதான் இந்த மாதத்திற்குண்டான சுப நிகழ்வுகள் தரக்கூடிய நாட்கள். இந்த மாதத்துல உங்களுக்கு எல்லா பரிகாரமும் இந்த குறிப்பிட்ட நாட்கள் ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடிப்பூரம், இந்த 3 நாட்கள்ல தான் நிறைய பண்ற மாதிரி இருக்கும். அந்த நாட்களை கொஞ்சம் உங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கிட்டு உங்களுடைய அன்றாட அலுவல்களை அதுக்கேற்றாற் போல மாத்திக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா இந்த மாதம், இந்த ஆடி மாதம்ங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். கிடைத்தற்கரிய மாதமாக இருக்கு. இந்த மாதத்தில் வரக்கூடிய பலாபலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். வாருங்கள் பார்ப்போம். மேஷராசி. அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாத ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் குரு செவ்வாய் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். அதே சமயம் சுக்கிரன் மாதம் முழுவதும் 4ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், அதன் பிறகு 5ஆம் இடத்திற்கு போனதுக்கு அப்புறமும் நல்ல பலனை தான் கொடுப்பாரு. புதன் மாத ஆரம்பத்திலேயே, அதாவது ஜூலை 19 ஆடி மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. பொதுவா 5ஆம் இடத்துக்கு புதன் பயிற்சி ஆகிறதுங்கிறது வியாபாரிகளுக்கு பெரிய வளர்ச்சியை தராது. வியாபாரத்துல உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில தேவையற்ற வம்பு வழக்குகள் அல்லது சச்சரவுகள் வரும். இந்த சச்சரவை கூட குரு செவ்வாய் சேர்க்கை வார்த்தைகளில் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருப்பாங்க. சூரியன் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதாவது பித்ருக்காரகன் தாயாரின் ஸ்தானத்துல இருக்காரு. இந்த 4ஆம் இடம்ங்கிறது தாயாருடைய வீடு. அதுவும் குறிப்பா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடமா இருக்கிறது தாயாருடைய வீடா இருந்தாலும் அது மாத்தர்காரகன் சந்திரனுடைய வீடு. அதனாலதான் இந்த ஆடி மாதத்துல அம்பாளுக்கு உண்டான உகந்த விசேஷ நாட்களாக கருதப்படுகின்றது. இந்த நாட்கள்ல பெற்றோருக்கு, குறிப்பா தந்தை இழந்தவர்களுக்கு, அந்த குறிப்பா ஆடி அமாவாசை அன்னைக்கு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகள் சந்தோஷம் அடைவார்கள். குடும்பத்துல இருந்து வந்த பணப்பற்றாக்குறை மாறுவதற்கும், வார்த்தைகளால் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் உண்டான வாய்ப்புகள் இருக்கு. வார்த்தை ஜாலம் செய்வீர்கள். உங்களால எல்லாரையும் மிரட்டியும் வேலை வாங்க முடியும், அனுசரித்து அன்பு பாராட்டியும் வேலை வாங்க முடியும், அட்வைஸ் கொடுத்து வேலை வாங்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு யோகமான பலன்கள் இருக்கு. இப்போ உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமா இருக்கு. படிக்கிற குழந்தைகளுக்கு அபாரமான அறிவாற்றல் ஏற்படுறதுக்கு உண்டான மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஏன்னா மாத ஆரம்பத்திலே புதன் 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால உங்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு. உடன்பிறப்புகளுடன் சற்று மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால விட்டு கொடுத்து போறதுக்கு நல்லது. ஏன்னா நீங்க கொஞ்சம் அதிகாரமா பேசுவீங்க, அதனால அவர்களுக்கு அது பிடிக்காது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தண்ணீர் சம்பந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அதனால உடம்பு ரீதியாக சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய காலமாக இந்த மாதம் இருக்க போகுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை இருக்காது, பண கஷ்டங்கள் இருக்காது. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் நற்செய்திகள் வருகின்ற மாதமாக இருக்கும். இந்த ராசியில பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய அலுவல் ரீதியான அல்லது தொழில் ரீதியான முயற்சிகள்ல அரசாங்க குறுக்கீடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது தந்தையின் ஆலோசனை பெற்று செயல்பட்டா அந்த அரசாங்க குறுக்கீடுகளை சமயோஜிதமாக வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இந்த ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள், திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு உங்களுடைய திருமண வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் கிரக நிலவரம் இருக்கு. சுக்கிரன் 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 4 மற்றும் 5ஆம் இடங்கள்ல இருக்கிறதுனால இந்த மாதத்தில் உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால வேலை அமைவதற்குண்டான யோகம் இருந்தாலும் அது உங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா தாராளமா ஏத்துக்கோங்க. ஏன்னா இந்த குடும்பத்தை விட்டு போறதுனால என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னா உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு. அது மட்டும் இல்லாம குடும்பத்துல சில மாற்றங்களை செய்வதற்கு இது உகந்த நேரம். அதனால நீங்க தாராளமா குடும்பத்தை விட்டு டெம்பரவரியா ஒரு 2-3 மாசத்துக்கு பிரிஞ்சு இருக்கிறது தப்பே கிடையாது. அயல்நாடு, அயல் தேசம் போன்ற தொடர்புகள் அல்லது அயல் தேசத்துக்கு போகணும் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கெல்லாம் முயற்சித்து கொண்டு இருக்கும் இளம் மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்கள்ல சற்று இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதாவது புதன் சனியின் பார்வையில் இருப்பாரு. இந்த புதன் உங்களுக்கு அறிவை தரக்கூடிய கிரகம், வெற்றியை தரக்கூடிய கிரகம். அந்த கிரகம் சனியின் பார்வையில் இருக்கிறது வெற்றி வருவதில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒரு விசேஷ பலனை தரக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்துல ஆடி மாதம் 19ஆம் தேதி ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்னைக்கு ஆடி அமாவாசை வருது. அன்னைக்கு அம்பாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். இந்த மாதம் முழுவதும் அம்பாளை தியானிப்பது அவசியம். துர்கா சப்தஸ்லோகி ஞானினாம் அபிஷேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலாத் ஆக்ருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதி மசேஷ ஜந்தோஹோ ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசி தாரித்ரிய துக்க பயகாரணி காத்துதன்யா சர்வோபகார கரணாய சதாத்திர சித்தா சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி சர்வஸ்வரூபே சர்வேசே சர்வசக்தி சமன்விதே பயேபியஸ்திராகினோ தேவி துர்கே தேவி நமோஸ்துதே ரோகான் அசேஷான் அபகம்சி ருஷ்டாது காமான் சகலான் அபிஷ்டான் துவாம் ஆஸ்ரிதானாம் ந விபர்ணராணாம் துவாம் ஆஸ்ரிதா ஹயா ஸ்ரேதாம் பிரயாந்தி சர்வாபாதா பிரசமனம் திரைலோக்கிய சியாகிலேஸ்வரி ஏவமேவ துவயா காரியம் அஸ்மத் வைரி விநாசனம். இந்த மந்திரத்தை தினமும் அட்லீஸ்ட் 3 தடவை சொல்லுங்க. இதை யூடியூப்ல இருக்கு, நெட்டில் இருக்கு, சர்ச் பண்ணி பாருங்க. துர்கா சப்தஸ்லோகின்னு இதை சொல்லிட்டு வந்தீங்கன்னா துர்கையின் பரிபூர்ண அருள் கிடைத்து இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை ஆரோக்கிய பிரச்சனை, மனப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை எதுவா இருந்தாலும் உங்க குடும்பத்துக்கு பிரச்சனை இல்லாம பாதுகாக்கிறதுக்கு அந்த அம்பிகை அன்னையின் அருள் உங்களுக்கு துணை இருக்கும். ரிஷபராசி அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு ராசியில குரு செவ்வாய் சேர்க்கை, குருமங்கள யோகம். இந்த மாச ஆரம்பத்திலே சந்திரமங்கள யோகமும் இருக்கு. 1ஆம் தேதி ஆடி 1ஆம் தேதி அன்னைக்கு சப்தமஸ்தானத்துல விருச்சிக ராசியில சந்திரன் அனுஷ நட்சத்திரத்தில் தன் பயணத்தை துவக்கிறாரு. செவ்வாயின் நேரடி பார்வை, குருவின் நேரடி பார்வையில சந்திரன் நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய மாதமாக இருக்கும். எடுத்த காரியத்துல வெற்றி, வழக்குகளில் வெற்றி, குடும்பத்துல கணவன் மனைவி உறவுல இருக்கிற சிக்கல்களுக்கு வெற்றி, எல்லாமே உங்களை பிரச்சனையிலிருந்து வெளியில வரத்துக்கு தான் வழிபாக்குமே தவிர உங்க பிரச்சனையை தள்ளி வைக்கிறதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். 3ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. அதனால இந்த மாதம் முழுவதும் ஏதோ ஒரு விஷயத்துல படபடப்பும் பதபதைப்பும் மனசுக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். மாத ஆரம்பத்துல புதன் 3ஆம் இடத்துல இருக்கிற புதன் கடகராசியிலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த 4ஆம் இடத்துக்கு புதன் பயிற்சி ஆகிறது சனியின் பார்வையில் இருக்கிறது ஒரு விதத்துல நல்லதுதான். பொதுவா புதன் 4ஆம் இடத்துல இருந்தாலோ சனி பார்வையில் இருந்தாலோ உங்களை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். தொழில் விருத்தி ஏற்படும். உங்களுடைய அறிவு திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைத்து தொழிலில் மேன்மை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. மீடியா தொழில் செய்பவர்கள், சோசியல் மீடியாவில் ஒர்க் பண்றவங்க, உங்களுடைய பிஸ்னஸ் ஆன்லைன்ல
ப்ரமோட் பண்ணி விற்கணும்னு நினைக்கிறவங்க, உங்கள் பிஸ்னஸ் ஆன்லைனில் மட்டும்தான் பிஸ்னஸாக பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் வருமானத்தை தரக்கூடிய மாதம். அதனால் உங்களுக்கு தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு அதிகப்படியான கமிட்மெண்ட்டை கொடுத்துடாதீங்க. நீங்கள் வந்து 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் கொடுக்குறீங்கன்னா, இந்த மாதம் நான் 20 ரூபாய்க்கு 4 பொருளாக கொடுக்குறேன் அப்படின்னு கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு இருந்து வந்த மன வேறுபாடுகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கும் நற்செய்திகள் வருகின்ற மாதம். அதனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். பொதுவாக சொல்லுவாங்க, ஆடி மாதம் கணவன் மனைவியை பிரித்து வைக்கணும்ட்டு. நீங்க பிரிஞ்சிருந்தாலும் இந்த மாதம் நீங்க உங்களுடைய முயற்சிக்கு உண்டான பலன்கள் இந்த மாதத்துல கிடைக்கும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கும் திருமணம் பேச்சுவார்த்தைகள் மூலமாக நிச்சயிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. ஆடி மாதத்துல அம்பாள் வழிபாடு செய்யறது விசேஷம். அதனால நீங்க வந்து இந்த ராசியில பிறந்த ரிஷப ராசியில பிறந்த அனைத்து பிரிவினரும் வயது வித்தியாசம் பார்க்காம ஆண் பெண் பேதமின்றி அனைவரும் அன்னையின் வழிபாட்டை செய்வதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தலாம். ராசியில செவ்வாய் இருக்காரு, குருவின் பார்வையோட குருவின் இணைவோட. 4ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இதுவும் புதன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற 3ஆம் தேதியிலிருந்து ஆடி 3ஆம் தேதி ஜூலை 19ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்துல காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுக்கிரன் 3, 4 ஆகிய இடங்கள்ல சஞ்சாரம் பண்ண போறாரு. அதனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சந்தோஷத்திற்கு குறைவில்லாத மாதமாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும்னு சொன்ன அதே மாதிரி வியாபாரிகளுக்கும் இந்த மாதம் வருமானத்திற்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்திற்கு உண்டான அலைச்சல்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொந்தமா தொழில் பண்றவராக இருந்தாலும் சரி, இல்ல அயலாருக்கு வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, தசமஸ்தானத்துல சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல சனி வக்கர கதியில் இருந்தா, நேர்கதியில் இருந்தா இந்த மாதம் வந்து உங்களுக்கு அலைச்சலை தரக்கூடிய மாதமாக இருக்கும். ஆனா குடும்பம் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள்ல தன குடும்ப வாக்குஸ்தானம் நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படாது. பணத்திற்கு தேவையான உதவிகள் வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய சுய சம்பாத்தியமும் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. லாபஸ்தானத்துல ராகு இருக்கிறது உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது நாள் வரைக்கும் உங்களை மரியாதையா இல்லாம அவமரியாதையா பேசினவங்கள்லாம் உங்களுடைய நம்பகத்தன்மை, உங்களின் மீது இருக்கும் மரியாதையை உயர்த்தி கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இந்த ஆடி மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி நண்பர்கள் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். கூடவே நவகிரகத்தையும் சேர்த்து வணங்க வேண்டும். நவகிரகத்தை திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் குறிப்பா இந்த 3 நாட்கள்ல பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க. 9 பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க. அம்பாளை வணங்கி வாருங்கள். அன்னையின் அருள் உங்களுக்கு துணை இருந்து சங்கடங்களிலிருந்து உங்களை காத்து ரட்சிப்பதற்குண்டான உபாயமாக அன்னை விளங்குவாள். இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்க வேண்டும். உங்களுடைய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். ஏன்னா இப்ப நேரம் சூப்பரான டைம் எல்லாருக்குமே. அதனால குருமங்கள யோகம் ஏற்பட்டுள்ள காரணத்தினால அனைத்து நண்பர்களுக்கும் நன்மைகள் அதிகரித்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.